ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுடிதார் பேண்ட்டுக்கு எப்படி மார்க்கிங் பண்ணலான்னு பார்க்கலாம். சுடிதார் பேண்ட் ஒரு 2 மீட்டர் வேணும். கிளாத்தை 2 மீட்டர் கிளாத்தை இப்படி மடித்து போட்டுக்கோங்க. ஓப்பன் பார்ட் ரெண்டாக மடித்து ஓப்பன் பார்ட் நமக்கு ஆப்போசிட் சைடில் வரணும், க்ளோஸ்டு பார்ட்டு நம்ம பக்கம் வரணும். அந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இல்லை நீட்டாக சுருக்கங்கள் இல்லாமல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுடிதார் பேண்ட் எடுக்க வேண்டிய லென்த்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ 40க்கு வந்து -8 பண்ணணும், 8 கழிக்கணும். அது ஏன்னா நம்ம பாக்ஸ் பீஸ்க்காக 8 கழிச்சா 32 வரும். -8 பண்ணிங்கன்னா 32 வரும். +3 ஆட் பண்ணிக்கணும். அது ஏன்னா பாட்டமில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக +3 ஆட் பண்ணணும். ஸோ என்னோடய லென்த்து வந்து 32 +3 ஆட் பண்ணணும் மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 35 டோட்டலாக. அது அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. எப்பவுமே பேண்ட்டுக்கு வந்து இந்த பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சில் இருந்து க்ராச் 8 இன்ச்சு மார்க் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் 8ன்றது க்ராச்சு. இதுவுமே 2 மேக்ஸிமம் 2.5 நீங்கள் வச்சுக்கலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. பாட்டம் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 13 பாட்டம். ஸோ 13 டிவைடட் பை 2, ஸோ 6.5 வச்சுக்கோங்க. 6.5 3 இன்ச்சுக்கு ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க மடிச்சு தைக்கிறதுக்காக. இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க பேண்ட்டு. கிளாத் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்கிங்க. ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு இப்படியோ ஜாயினிங் பண்ணிக்கோங்க மடிச்சு தைக்கிறதுக்கு. இங்கே கேன்வாஸ் கொடுத்து மடிச்சு தைக்கணும். பேண்ட் கேன்வாஸ் கொடுத்து மடிச்சு தைக்கிறதுக்காக 3 இன்ச் எடுத்துருக்கோம். 3 இன்ச்சு. சீம் அலவன்ஸ் வந்து இங்கே அட்டாச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு இங்கே வந்து 1 இன்ச்சு நீங்கள் கொடுக்கணும். ஒரு 1 இன்ச்சுக்கு சீம் உங்களுக்கு வேணும்னா 1.5 கொடுத்துக்கலாம். நான் 1 கொடுக்குறேன். சீம் அலவன்ஸ் இது. ரிமைனிங் பார்ட் வந்து பாக்ஸ் பீஸ்க்கு மார்க் பண்ணணும். இவ்வளோதான். குர்த்தி பேண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு வந்து ப்ளீட் நிறைய வேணும்னா நீங்கள் கிளாத் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். ப்ளீட் நார்மலாக போதுன்றது இதுதான் நார்மல் மெஷர்மெண்ட்டு. லென்த்தில் +3 ஆட் பண்ணணும். இந்த போர்ஷன் 2 மைனஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த போர்ஷன் மேக்ஸிமம் 21 இருக்கலாம். கிராஸ் லைன் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 8. சீம் அலவன்ஸ் 1. சீம் அலவன்ஸு. ஸோ இவ்வளோ தான் பேண்ட் மார்க்கிங். நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்ஸ் பீஸ் எப்படி மார்க் பண்ணலான்றது பார்க்கலாம். கிளாத் 4 ஃபோல்டு. அவ்வளோதான். அவ்வளோதான். இதை மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் பீஸ் மார்க்கிங் பண்ணலாம். ரிமைனிங் கிளாத்தை பாக்ஸ் பீஸ் மார்க்கிங் பண்ணிக்கலாம். அது ஃபோர் ஃபோல்டிங்கில் மார்க்கிங் பண்ணணும்.
அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்னா பாக்ஸ் பீஸ் வந்து லென்த் வந்து 8 இன்ச்சு 8 இன்ச் ப்ளஸ் 2 பண்ணணும். ஏன் இந்த 2னா ஃபோல்டிங்காக. வேஸ்ட் வந்து 37 டிவைடட் பை 4 பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு 9.3. அது கூட ப்ளஸ் 2 பண்ணிக்கோங்க. ஸோ 11.2 வரும். 11.3 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சீம் எலவன்ஸ்க்கு விட்டுருங்க. பாக்ஸ் பீஸ் வந்து 4 ஃபோல்டிங்கில் கிளாத் வைக்கணும். ஓகே பாக்ஸ் பீஸ்க்கு 8 ப்ளஸ் 2 எடுத்துக்கோங்க. லென்த்து 8 ப்ளஸ் 2 10. அந்த 2 இன்ச் எதுக்குன்னா ஃபோல்டிங்க்கு. ஒரு 1/2 இன்ச்சு சீம் எலவன்ஸ், ஏன்னா பாட்டம் பீஸோட அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு சீம் எலவன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கிளாத் அன்னீவனாக இருக்கிறனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. வித்து வந்து 11.5. எப்படி 11.5 வந்துச்சுன்னா வேஸ்ட்டு 37 டிவைடட் பை 4 பண்ணிக்கணும், ப்ளஸ் 2 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 11.5 அதில் ஒரு 1/2 இன்ச்சு சீம் எலவன்ஸ் விட்டுருக்கோங்க. ஏன்னா பாக்ஸ் பீஸ் 4 ஃபோல்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் 4 ஃபோல்டு. இவ்வளோதான் டாப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. டாப்பு பாட்டம் கட் பண்ணியாச்சு. இனி நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதான். டாப்பும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெரி சிம்பிள் பேண்ட் மார்க்கிங். தேங்க்யூ.